நான் மதினா முஸ்லிம் மக்கள் கழகத்தின் மகளிரணி செயலாளராக உள்ளேன். செஞ்சி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரிக்கை மனு. முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் வலியுறுத்தல். பெறுநர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். தலைமைச் செயலகம், சென்னை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட செஞ்சி அரசு முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜைனுதீன் தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: செஞ்சியில் வசித்து வரும் உருது பேசும் இஸ்லாமிய மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்து வரும் இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் பங்களிப்பாக ரூபாய் 2 லட்சம் அரசு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை கல்வித்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் மெத்தனமாக செயல்பட்டு வருவது வருத்தம் அளிக்கிறது. தமிழகத்தில் உருது மொழிக்கு முதலில் இடஒதுக்கீடு வழங்கிய பெருமை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாரும் என்பதை உருது பேசும் இஸ்லாமியர்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறார்கள். மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து பெண்கள் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி வரும் பெருமை தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கே உரியது. இஸ்லாமியர்களை தொப்புள் கொடி உறவாக அரவணைத்த இயக்கம் திமுக என்பதை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் செஞ்சி அரசு உருது உயர்நிலைப் பள்ளியை இந்த கல்வி ஆண்டிலேயே மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி உருது பேசும் இஸ்லாமிய மாணவர்களின் கல்வி கனவை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இயக்கங்கள், கட்சிகளை இணைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை அரசுக்கு முன்னறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மக்கள் பணியில் சாசு ஜைனுதீன் அவர்கள்.